நான் இனிமே நீ சொல்லாம இந்த வீட்டை தாண்டியும் இந்த கோட்டை தாண்டியும் நான் எங்கேயும் போக மாட்டேன். தூண் மேல சத்தியம். பெரியம்மா, அக்கா, மாமா, கதிரு, அப்பா, அம்மா, அண்ணா எல்லாரும் சீக்கிரம் வாங்க, அண்ணி வந்துட்டாங்க. உள்ள வாங்க அண்ணி. ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க அண்ணி. இல்ல சௌமியா, அமல் பேபி சொன்னதை கேட்காம நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி கோட்டை தாண்டி போனதுனால தான் நடுவு கூடாதெல்லாம் நந்து போச்சு. இனி அமுல் பேபி உள்ள வர சொன்னாதான் நான் கோட்டை தாண்டி வருவேன். அண்ணி, இப்போ உங்களை அண்ணன் உள்ள வரதா சொல்வாரு. நீங்க முதல்ல உள்ள வாங்க. இல்ல சௌமியா, என்ன கட்டாயப்படுத்தாத. அமுல் பேபி சொல்லாம நான் உள்ள வரமாட்டேன். இப்போ என்ன, அண்ணன் வந்து உங்களை கூப்பிடணும் அவ்வளவுதானே? கொஞ்சம் இருங்க, நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வரேன். அண்ணா, அண்ணி வந்துட்டாங்க. அண்ணா, நான் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் வெளியே தான் நிக்கிறாங்க. அண்ணா, நான் எவ்வளவு சொல்லியும் நீ கூப்பிடாம அந்த கோட்டை தாண்டி வரமாட்டேன்னு சொல்லி வெளியவே நிக்கிறாங்க. அண்ணா, வாண்ணா, வந்து அண்ணிய கூப்பிடுண்ணா. வந்து அண்ணிய உள்ள வர சொல்லி கூப்பிடுண்ணா. வாண்ணா. வாண்ணா. என்னண்ணா பாத்துக்கிட்டே இருக்க? அண்ணிய உள்ள வான்னு கூப்பிடுனா, அப்பதான் அண்ணி வருவாங்க. அண்ணா, எங்க வந்தீங்க? இப்ப எதுக்காக வந்தீங்க? என்னாச்சுன்னா உனக்கு? அண்ணிய பார்த்து ஏன் இப்படி கேக்குற? அண்ணா, இன்னும் அண்ணி மேல இருக்கிற கோவம் உனக்கு போலையா? மாப்ள, சத்யா செஞ்சது தப்புதான். யாரும் எதுவும் பேச வேணாம். எந்த காரணமும் எந்த சமாதானமும் எனக்கு தேவையில்லை. எப்ப என் வார்த்தையை மீறி என் மேல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி நான் போட்ட கோட்டை தாண்டி போனீங்களோ, அப்பவே உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போச்சு. அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க மாப்ள. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் அவசரப்பட்டுல முடிவு எடுக்கல அத்தை. நல்ல யோசிச்சுல முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கு மேல எப்படி அத்தை ஒருத்தன் கோவப்படாம இருப்பான்? என்னத்த ஆசைப்பட்டேன்? ஒரு குழந்தை, இந்த குடும்பத்தோட வாரிசு, அவ்வளவுதானே.
அததான் இல்லாம பண்ணிட்டாங்களே. இந்த டாக்டர் எவ்வளவு வாட்டி படிச்சு படிச்சு சொன்னாங்க, இதுதான் உங்களுக்கு பிறக்க போற முதலும் கடைசி குழந்தைன்னு. அத பத்தி கொஞ்சமாச்சு அக்கறை இருந்திருந்தா இப்ப என் குழந்தை எனக்கு இல்லாம போயிருக்குமா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவங்க தானே. அவ்வளவு சொல்லியும் அந்த கோட்டை தாண்டி போய் என் குழந்தைய கொண்டுட்டு நிக்கிறாங்க. என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு எல்லாம் பண்ணிட்டாங்க. எவ்வளவோ சொன்னேன், இவங்க ஏதாச்சும் கேட்டாங்களா? இப்படி என் குழந்தைய கொண்டுட்டு வந்து நிக்கிறாங்க, அதனை எப்படி அதை ஏத்துப்பேன்? எப்படி? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இவங்களுக்காக நான் எவ்வளவோ மாறி இருக்கேன், விட்டு கொடுத்து போயிருக்கேன், பிடிச்ச விஷயம்லாம் தியாகம் பண்ணியிருக்கேன். ஆனா இவங்க எனக்காக கொஞ்சமாச்சும் மாறி இருக்காங்களா? எனக்காக விட்டு கொடுத்து போயிருக்காங்களா? இவங்களுக்கு பிடிச்ச எதையாவது எனக்காக தியாகம் பண்ணிருக்காங்களா? நான் ஒன்னும் இவங்கிட்ட பெருசா எதிர்பார்க்கல. எல்லா ஹஸ்பண்டும் தன்னோட ஒய்ஃப் எப்படிலாம் இருக்கணும் ஆசைப்படுவாங்களோ அதேதான் நானும் ஆசைப்பட்டேன். பொண்ணா லட்சணமா புடவை கட்டி, தலை நிறைய பூ வச்சு, நெத்தி நிறைய பொட்டு வச்சு, கை நிறைய வளையல போட்டு எல்லா பொண்ணுங்களும் மாதிரி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அது தப்பா? என்னோட இந்த சராசரி ஆசையை கூட இது வரைக்கும் இவங்க நிறைவேற்றி வைக்கல. என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆசைப்பட்ட மாதிரி இவங்க மாறுவாங்க நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கை எனக்கு இப்ப சுத்தமா போயிடுச்சு. இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க. கோபுரத்துக்கும் குடிசைக்கு ஒத்து வராதுன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுங்க. புரிஞ்சிச்சு. இந்த குப்பத்து புத்தி இவங்களை விட்டு போகவே போகாது. இவங்க ஒரு குப்பத்து ஆளுன்றத ஒவ்வொரு நாள் நிரூபிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு இவங்களுக்கு ஒத்தே வராது. நான் இவங்களோட சேர்ந்து வாழ மாட்டேன். லேட்டா முடிவெடுத்தாலும் ரொம்ப நல்ல முடிவெடுத்திருக்கிற பிரபு. இவளை பத்தி புரிஞ்சுக்க உனக்கு இத்தனை நாள் ஆயிருக்கு. ஆம்பளை மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டும் நடந்துக்கிட்டும் இருக்கிற இவளை போய் பொம்பளைக்கான லட்சணத்தை எதிர்பார்த்தா எப்படி இவ மாறுவா? சரியா சொன்னாக்கா. இவங்களுக்கு பொண்ணுக்கான லட்சணம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? நல்ல ஆம்பளை மாதிரி தானே இருக்காங்க. போதுங்க, போதும். தயவு செஞ்சு என்னோட எதிரில் நிக்காதீங்க. உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. வெளில போயிடுங்க. அண்ணா வேண்டாம் அண்ணா. அக்கா பாவம். என் தம்பி தான் உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்ட்டான்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் நீ நிக்கிற? போ.
சத்யா வா. சத்யா, நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? பிரபு சார் உங்ககிட்ட சண்டை போட்டு ஊட்ட விட்டு அமிச்சிட்டாரமே, அவருக்கு என்ன கிறுக்கு புடிச்சு போச்சா? நீ ஒண்ணு கவலைப்படாத சத்யா, நாங்க இருக்கோம். எங்களுக்கு ஒண்ணுனா நீ வந்துகிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோமா? ஆமா சத்யா, உனக்காக நாங்க போய் பிரபு சார்ட்ட நியாயம் கேட்கிறோம். உங்க 2 பேரையும் நாங்க சேர்த்து வைக்கிறோம். ஆமா சத்யா, நீ ஒண்ணு கவலைப்படாத. நாங்க பிரபு சாரை கூட்டிட்டு வந்து உன் கூட சேர்த்து வைக்கிறோம். சத்யா, எங்களுக்காக நீ எவ்வளவு பேர்கிட்ட நியாயம் கேட்டிருக்க. உனக்காக நாங்க எல்லாரும் போய் பிரபு சார்கிட்ட நியாயம் கேட்கிறோம். எல்லாரும் இப்பயே கிளம்பி வாங்க. சத்யாவுக்காக நம்ம இப்பயே போய் நியாயம் கேட்போம். ஒரு நிமிஷம், தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க. நீங்க எல்லாரும் என் மேல வச்சுக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றி. என் அமுல் பேபி மேல எந்த தப்பும் இல்லை. எல்லா தப்பும் என் மேலதான். அமுல் பேபி என் மேல கோவப்பட்டது நியாயம்தான். எனக்காக நீங்க அவராண்ட போய் நியாயம் கேட்க வேணாம். நீங்க அமுல் பேபி ஆண்ட போய் எதை கேட்டாலும் அவருக்கு குழந்தை இல்லைங்கிற வருத்தம் இருக்குதான் செய்யும். அதை என்னால இனிமே சரி செய்யவே முடியாது. அதனால உங்களால கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க யாரும் அமுல் பேபி ஆண்ட போய் எதுவும் கேட்காதீங்க. இதுதான் நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். சத்யா, இது வரைக்கும் உன் பேச்ச நாங்க தட்டினதே கிடையாது. இப்பவும் உன் வார்த்தையை மீறி நாங்க நடக்க போறதில்ல. நீ எப்பவும் போல இரு. சத்யா கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். நீங்களாம் போய் வேலையை பாருங்க. போங்க 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 போங்கம்மா. சத்யா வா வா. மா, வீட்ல யாராவது இருக்கீங்களாமா? யாருங்க? சத்யா வீடு தானம்மா? ஆமா. பிரபு சார் வீட்ல இருந்து வரேன். இந்த பொருளெல்லாம் இங்க இறக்கி வச்சுட்டு வர சொன்னாங்க. இறக்கி வச்சுட்டு போங்க. சரிங்கம்மா. உன்னை முதல்ல குடுக்கும்போது
நான் டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லி தான் குத்தம். ஆனா நான் கோபப்படுற மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே நான் எதுக்கும் கோபப்பட போறது இல்ல. என் மனசை ரிலாக்ஸா வச்சுக்க போறேன். அதே மாதிரி என் மனசுல இருக்கிற எதையுமே நான் இனிமே அவனாண்ட சொல்ல முடியாது. ஏன்னா என் அமுல் பேபி என் முகத்திலேயே புளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்றது? எனக்கு என்ன வருமோ அதைத்தானே நான் பண்ண முடியும். இனிமே நீதான் எனக்கு அமுல் பேபி, சரியா? அமுல் பேபி, நான் இப்படி இருக்கிறது உனக்கு புரியல. நான் புடவை கட்டிக்கணும், பூ வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும். இப்பெல்லாம் மாறினாதான் உனக்கு என்ன புரியுமா? இவங்களுக்கு பொண்ணுக்கான லட்சணம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? நல்ல ஆம்பளை மாதிரி தானே இருக்காங்க. போதுங்க, போதும். தயவு செஞ்சு என்னோட எதிரில நிக்காதீங்க. உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. வெளில போயிடுங்க. சத்யா, ஒண்ணும் இல்ல. எப்படி துரு துருன்னு இருந்த பொண்ணு நீ. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சத்யா, நான் ஒன்னு சொல்லுவேன், நீ என் பேச்ச கேப்பியா? நான் உன் மாமா கிட்ட ஏற்கனவே போன்ல சொல்லிட்டேன். மீஞ்சூர்ல இருக்கிற உன் மாமா வீட்டுக்கு நீ போ. நான் சொல்றத கொஞ்சம் கேளு சத்யா. உனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். அதனால நீ இப்பவே கிளம்ப. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே நான் மாமா வீட்டுக்கு போயிடுறேன். பிரபு, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நான் ஒன்னு சொல்றேன், நீ கேக்குறியா? நீ இங்க இருந்தா உன்னால எதையுமே மறக்க முடியாதுடா. அதனால நம்ம எல்லாரும் இந்த ஊரை விட்டு போயிடலாமா? நாம இங்க இருக்க வேண்டாம், மும்பைக்கு போயிடலாம்டா. என்ன சொல்றடா? சரிம்மா, நீ சொல்ற மாதிரி நான் மும்பைக்கே போயிடுறேன். இன்னைக்கே கிளம்பி போறேன். எல்லாரையும் கூட்டிட்டு நாளைக்கு கிளம்பி வா. சரி.
சத்யா அழாத.